ஹாய் ஆர்மீஸ். இப்போ நம்ம வந்து OT7 ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃபோட 4வது எபிசோட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எங்கேருந்து நம்ம ஸ்டோரி ஸ்டாப் பண்ணமோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக எங்கே விட்டுருந்தோம் அப்படின்னா, லீ டைனாஸ்டியை சேர்ந்த கிங் லீ அப்புறம் பேக்ஜி டைனாஸ்டியை சேர்ந்த கிங் மெக், அவங்க 2 பேருமே வந்துட்டு க்ரூவலான ஒரு பிளான் வந்து போட்டிருப்பாங்க. என்ன தைரியம் இருந்தால் நம்மளை வந்துட்டு ஏமாற்றிருப்பாங்க, நம்மளை வந்து அந்த இடத்துலேருந்து அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க, நம்ம அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிம் டைனாஸ்டி மேலேயும் நம்மளோட மின் டைனாஸ்டி மேலேயும் அவங்க வந்துட்டு கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுலேருந்து கண்டினியூ பண்ணி அப்படியே நம்ம கிம் டைனாஸ்டிக்கு வந்தால், கிம் டைனாஸ்டியே வந்து சோகத்தில் மூழ்கி இருக்குது. நம்ம 3 கிம்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கில் இருக்காங்க. அப்புறமா ஒரு ராத்திரி வேலை ஆகுது. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட நாண்டி வந்து பேசுகிறா. அப்போது, தந்தையே, அரசரே, ஏன் தாம் இருவரும் இப்படி இருக்கிறீர்கள்? என்னால் தம்மை இப்படி பார்க்கவே முடியவில்லை. தயக்கூர்ந்து என் முன்பு போல் இருங்கள். எனக்கு நமது இல்லம் இல்லமாகவே தோன்றவில்லை. எனக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது அப்படின்னு சொல்லி நம்மளோட நாண்டி சொல்கிறா. அதுக்கு வந்துட்டு நம்மளோட குவீன்ஸும் சொல்கிறாங்க, என்னால் தம் மூவரையும் இப்படி பார்க்கவே முடியவில்லை. கூர்ந்து எப்போதும் போலிருங்களேன். அவள் திருமணமாகி போய்விட்டாள். எப்படியாக இருந்தாலும் அவளை திருமணம் செய்து கொடுக்கத்தான் வேண்டும். ஏனால் அவள் ஒரு பெண் ஆவாள். பெண்ணாக பிறந்தவள் தனது இல்லத்தை பிரிந்து போய்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட ஆரமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹெட் நாட் பண்ணுறாரு. அப்போது நம்மளோட நாண்டி சொல்கிறா, நாம் வேண்டுமானால் வாயனை சென்று பார்த்து வருவோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போது நம்மளோட டேங் வந்து சொல்கிறான், எப்படி சென்று பார்ப்பது? அவளும் நம்ம எதிரி தேசத்திற்கு சென்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி நம்மளோட டேங் சொல்கிறான். அப்போ வந்து நம்மளோட ஆரம் சொல்கிறான், இல்லை, நாண்டி சொல்வது சரிதான். நாம் நிச்சயம் மின்னம் பேருக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆரம் சொல்கிறாரு. அப்போது குயின்ஸும் நம்மளோட ஜின்னும் வந்துட்டு புரியாத மாதிரி ஆரம்ப திரும்பி பார்க்குறாங்க. லீ, அதன் பிறகு மெக், இவர்கள் இருவராலும் நிச்சயமாக வயனுக்கு ஆபத்து இருக்கிறது. நமது எதிரி தேசமானாலும் இப்போது அவர்கள் நம்ம உறவினர்கள் தான். வயனின் நலம்தான் நமக்கு முக்கியம். அவர்களை சென்று நாம் எச்சரிக்க வேண்டும். ஒரு அரசியல் கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பார்த்து ஆரம் சொல்கிறாரு. ஆமாம், இதுதான் சரி. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. இல்லை போர் நடக்க போகுது, இல்லை போர் முடிய போகுது, இல்லை போர் நடக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா அரச குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்ப்பாங்க. என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மீட்டிங்கெல்லாம் வந்து நடத்துவாங்க. சாரிடா மீஸ், வெளியே சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பேக் டு த ஸ்டோரி. அந்த மாதிரி வந்துட்டு அந்த கலந்துரையாடல்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. என்ன தான் எதிரி தேசமாக இருந்தாலும் இப்போ வயன் அங்கே இருக்கா இல்லையா, அதனால் அவளோட சேஃப்டிக்காகவாது யோசிக்கணும்னு சொல்லி நம்ம ஆரம் வந்து ஒரு தூது அனுப்புகிறாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு நாளைக்கு ஒரு ராயல் மீட்டிங்க்காக அங்கே வர்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தூது அனுப்புகிறாரு. அப்போது மின்யூங்கிக்கு அது வந்து கிடைக்கிது. சரி, இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே வந்து உறவினர்கள் ஆகிட்டாங்க, அதனால் வந்து வாங்க வராதிங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. வராங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் வந்து இவங்கியுமே சரிங்கிற மாதிரி பதில் தூது அனுப்பி இருந்திருப்பார். இப்போது டைம் ஸ்கிப்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட யூங்கியும் அயனும் வந்துட்டு ஒரு மாதிரி சீக்ரெட்டான லவ், எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வந்து வளர்ந்துட்டு இருக்குது.
வயனோட அந்த சைலன்ஸ், அவளோட அந்த பயந்த சுபாவம் எல்லாமே வந்துட்டு யூங்கிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் அது எல்லாமே ரொம்பவே அடார் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சிரிக்கிறது, பேசுகிறது, நடக்கிறதுன்னு எல்லாத்தையுமே வந்து அடாரபிளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வயனும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டா. வயன் எப்படின்னா அவளோட ஃபேமிலி மாதிரி அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளோட ஹோம் மாதிரி அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட ஜேஹோப்போட ஒய்ஃபுமே வந்து வயனை நல்லா டேக் கேர் பண்ணி நல்லா பார்த்துக்குறாங்க. அதனால் அவள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே ஆயிட்டா அங்கே. இப்போ வந்து ஒரு வாரம் ஆகுது. வயன் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா சந்தோஷமாக தான் இருக்கா. அப்போது இவங்க வந்து அவளை ஹக் பண்ணிக்குவார். அவர்கிட்ட வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து பேசுவார். வயனுமே வந்து சாப்பிடாம இவங்களுக்காக வெயிட் பண்ணுவாள். நைட்டு அவர் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாள். அவர் வந்ததுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டே சாப்பிடுவாங்க. அந்த ராஜ்யத்தில் எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்னலாம் அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு காலையில் டைம் நல்லா ஒரு 7 மணி இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்மளோட கிம் பிரதர்ஸ் வந்து மின் எம்பையருக்குள்ளே வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிம் பிரதர்ஸ் மின் எம்பையருக்குள்ளே வராங்க. அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா தான் வரவேற்கிறாங்க. நல்ல விதமாக தான் பார்த்துக்குறாங்க. அப்போது நம்மளோட ஜங்குக்கும் ஜிமினும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஸ்மோக்கோடு தான் இருக்காங்க. ரொம்ப எகத்தாளமாக தான் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஹேபிட் வந்து அப்படி தான். சின்ன வயசுலேருந்து கிம்ஸ்னால் நம்மளோட எதிரிங்கள்னு சொல்லி தான் வந்து வளர்த்திருப்பாங்க. அவங்களுமே அப்படி தான் பார்த்துருப்பாங்க. ஸோ திடீர்னு அந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. டேங்குக்கும் ஜங்குக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் எப்படின்னா எதிரும் புதிரும் அந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்துட்டு அதிகமாக பேச்சு வச்சுக்கல. ஆனால் டேயாங் வந்து எப்படியாவது மினியை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே வயனை பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போது கிம் டைனாஸ்டிக்குள்ளே வராங்க. அவங்கள வரவேற்று இந்த சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் ஹால்குள்ளே போகிறாங்க. அங்கே ஆலோசனை கூடம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அரசர்கள், பிரின்ஸ் அவங்க, அப்புறம் இந்த கமாண்டர்ஸ், அப்புறம் அமைச்சர்கள், இவங்க மட்டும் எப்படின்னா ராயல் மென் மட்டும் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் குயின்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட அறையில் இருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க. அந்த ஆலோசனை அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஃபேமிலி மீட்டிங் மாதிரி வெளியில் தெரியும். ஆனால் அது ஆக்சுவலி ஒரு அரசவை கூட்டம் தான் அது. அப்போது அந்த மீட்டிங்க்காக வந்திருக்கும்போது எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பிரவேசித்ததற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், நம் லீ டைனாஸ்டி மற்றும் பேக்ஜே டைனாஸ்டியுடைய பகையை சம்பாதித்து விட்டோம். தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் இப்போது அடிப்பட்ட பாம்பை போல தான் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக நம்மை தாக்க முற்படுவார்கள். பழி தீர்க்கும் எண்ணத்தோடு அவர்கள் இருந்தது அவர்களின் கண்களிலே எனக்கு நன்றாக புலப்பட்டது. அதனால் நிச்சயம் நாம் அவர்களை பற்றி நினைக்கத்தான் வேண்டும். அவர்களின் அடுத்த அடி என்ன என்பதை நாம் சிந்தித்து நாம் செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்மளோட ஜேயோப்பும் அதே தான் சொல்கிறாரு. அவர்களின் அடுத்த அடி நிச்சயமாக கிம் எம்பையர் அல்லது மின் எம்பையர் மீது நிச்சயமாக விடும். அவர்கள் அடிப்பட்ட பாம்பை போல தான் இருக்கிறார்கள். நிச்சயம் நாம் இதனை பற்றி கலந்து ஆலோசிப்பது ஒரு நல்ல முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது நம்மளோட ஜின் சொல்கிறாரு, அவர்களின் நாட்டை திருப்பி கொடுக்கவில்லை என்றாலும் லீ டைனாஸ்டிக்கு எங்களது நாட்டிலிருந்து ஒரு பகுதியை கொடுத்து விடுகிறோம். இல்லை என்றால் அவர்களின் நாட்டையே நம்ம கொடுத்து விடலாம். அதுதான் சால சிறந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜின் சொல்கிறாரு. அதுக்கு யூங்கி வந்துட்டு ஒரு ஸ்மோக்கோட நான் கையில் வச்சுருக்கிற இந்த ஜூஸ் இதெல்லாம் கையில் வச்சு சிப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிப் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த கிளாஸை வந்து கீழே வைக்கிறாரு. கீழே வச்சுட்டு
மின் டைனாசிட்டிக்கு ஒரு காணி நிலம் சொந்தமானாலும் அது காலம் உள்ளவரை அது மின் டைனாசிட்டியின் சொந்தம்தான். என்னுடைய நிலத்தை நான் எவருக்கும் விட்டு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு க்ரூயலான வாய்ஸில் சொல்கிறாரு. அப்போ வந்து நம்மளோட ஆரம் சொல்கிறாரு, இது கௌரவம் பார்க்கும் நேரமல்ல யோகி, எங்களுக்கு எங்கள் தங்கை வாழ்க்கை தான் முக்கியம். நாங்கள் மூடி மறைத்து பேச விரும்பவில்லை. லீ டைனாஸ்டிக்கு அவர்களுடைய நிலத்தை கொடுத்து விடுவோம். அவர்கள் சமாதானமாக பேச வந்தால் நிச்சயம் நாம் அனைவரும் சென்று சமாதானம் பேசிக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. அப்போ நம்மளோட ஜேகே சொல்கிறாரு, ஆம், அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு இடமளிப்பது போல தான் எனக்கும் தோன்றுகிறது. அவன் எனது பாலிய சிநேகிதன் தான். யாரை சொல்கிறாருன்னா நம்மளோட லீயை சொல்கிறாரு. கிங் லீயோட மகன் பிரின்ஸ் லீயை சொல்கிறாரு. அவன் என்னுடைய பாலிய சிநேகிதன் தான். நான் வேண்டுமானால் அவனிடம் பேசுகிறேன். நாம் சமாதானமாகவே சென்று விடலாம் அண்ணா அப்படின்னு சொல்லி யோகியை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா போர் வந்துட்டு ஆரம்பிக்கலாம், ஆனால் நிறுத்த முடியாது. ஏன்னா போரோட தாக்கங்கள் எப்போவுமே வந்து பயங்கரமானதாக தான் இருக்கும். அவங்க வந்துட்டு ஃபுல்லாக எல்லாரையுமே வந்து என்ன தான் கொண்டு வந்தாலும் அவங்கள வந்து ஒருத்தன் தப்பிச்சு வந்தாலுமே எப்படியாவது பழி வாங்கிடணும்னு சொல்லி நினச்சிட்டே தான் இருப்பான். எதிரி தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி கொண்டு தான் யோகிக்கு பழக்கம். இருந்தாலுமே அதனாலேயே நிறையா பகையை வந்து மின் சாம்ராஜ்யம் வந்து சம்பாதிச்சிருச்சு. இன்னொரு இடத்துல பகையை சம்பாதிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்குமே தோணுது. அதுவும் இல்லாமல் ஜங்குக்கோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்லையா, எதுக்காக அவங்கள கொண்டுட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஒரு ஓரத்தில் ஒரு கன்சர்ன் இருக்குது. அதனால தான் அப்படி பேசுகிறாரு. அப்போது யோகி வந்து சொல்கிறாரு, இல்லை, அவர்களுக்கு என்னால் அவர்களின் நிலத்தை திருப்பி தர முடியாது. ஒன்று எனக்கு சொந்தமாகிவிட்டால் அது இறுதி வரையில் எனது சொந்தம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது நம்மளோட ஆரம் சொல்கிறாரு, இல்லை யோகி, நீ நினைப்பது போன்ற எல்லாத்தையும் வந்து செய்துவிட முடியாது. எங்களது அரசுக்குள்ள பெண்களுக்கு இதுவரையில் எந்த களங்கமும் வந்ததில்லை. அவர்களது உயிருக்கும் இதுவரையில் எந்த ஆபத்தும் வந்ததில்லை. அப்படி ஒரு முடிவை தான் நாமும் எடுக்க வேண்டும். அவர்களை தவிர வேறு யாரும் எங்களுக்கு முக்கியமில்லை. எங்களது வயனின் வாழ்க்கை எங்களுக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா மிக் சாம்ராஜ்யமும் லீ சாம்ராஜ்யமும் இப்போ சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது ஆரம்க்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னா மெக்கோட அடுத்த டார்கெட் வயனாக தான் இருப்பான் அப்படிங்கிறத ஆரம் நல்லாவே கெஸ் பண்ணி இருந்திருப்பார். அதனால தான் இப்படி சொல்கிறாரு. அதுக்கு யோகி வந்து, என்னவளை தொட வேண்டும் என்றால் என்னை தாண்ட வேண்டும். நிச்சயமாக நான் அதற்கு அனுமதியேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆரம் வந்து சொல்கிறாரு, எப்போதும் ஒரே நேரம் போல் இருந்து விடாது யோகி. எங்கள் தங்கை எங்களுக்கு மிகவும் முக்கியம். அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வர நாங்கள் விடமாட்டோம், யார் மூலியமாகவும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே யோகியை பார்த்து சொல்கிறாரு. அப்போது யோகி வந்து சொல்கிறாரு, என்ன நேர்ந்தாலும் சரி, எனது கௌரவத்தையும் நான் விடமாட்டேன், என்னை நம்பி வந்த என்னவளையும் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோகி அடமெண்ட்டாக எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ ஜியோப் வந்துட்டு, அவன் அப்படித்தான், அவர்கள் சமாதானம் பேச்சுக்கு ஏற்பாடு செய்தால் நாங்கள் உடன்படுவோம். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ஆனால் அவர்கள் சமாதானமாக பேச வந்து அதன் பிறகு தாக்கினால் அப்படிங்கிற மாதிரி ஜெயோப் வந்து கேட்குறாரு. அவர் கேட்குறதும் ரொம்பவே வயசான ஒரு கொஷின் தான், ஒரு ரொம்பவே பிரெயினியான ஒரு கொஷின் தான். அதுக்கு வந்து ஆரம் சொல்கிறாங்க, நாம் இருவரும் சேர்ந்து செல்வோம். நம்ம இரு சாம்ராஜ்யங்களும் சேர்ந்து சென்றால் எவராலும் நம்மை அசைத்து விட முடியாது. அதனால் அவர்கள் சமாதானத்திற்கு கூப்பிட்டால் எங்களையும் கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு ஒரு மாதிரி பணிவாகவே சொல்கிறாரு. அதுக்கு ஜியோப் வந்து சரிங்கிற மாதிரி ஹெட் நாட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா அவங்க சமாதானமாக பேசுகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா ஓகேங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. இப்போது இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குயின்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜியோப்போட ஒய்ஃபு, அப்புறம் நம்மளோட ஆரமோட ஒய்ஃபு, அப்புறம் ஜின்னோட ஒய்ஃப் 3 பேருமே வந்துட்டு சின்ன வயசில் இந்த ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் சிஸ்டர்ஸ்லாம் கிடையாது. இப்போது பாடசாலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அந்த உயர்குல பெண்கள் அவங்களாம் தான் ஃபஸ்ட்டு படிச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பாடசாலைக்கு போகும்போது இந்த வீணை கற்றுக்கிறது, பாட்டு கிளாஸ்க்கு போகிறது, இதெல்லாம் வந்துட்டு அப்போது அரச குல பெண்களுக்கு சொல்லி தருவாங்க.
அந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கு வந்து போகும்போது அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 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 ரீஜியனை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு இடத்துக்கு தானே ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அவங்க எல்லாருமே வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எதிரெதிர் தேசத்துக்கு வாக்கப்பட்டு போவோம், அங்கே வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்போ ரொம்ப வருஷம் கழித்து நம்ம சாய் வந்துட்டு நம்மளோட ஜெயோபோட ஒய்ஃபை பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க. அவங்க 3 பேருமே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு நாம் எப்போது தான் சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது போல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட லைஃப்பை பற்றி பேசிக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்கங்கிறத பற்றி பேசிக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட டோலியா, அதாவது ஜெயோபோட ஒய்ஃபை பார்த்து நம்ம சாய் கேட்குறாங்க, நீ உன்னவரும் இது கொண்டிருந்த ஆசைக்கு நீ 7 மகன்களையாவது பெற்றிருப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு மகளோடு நிறுத்திவிட்டால் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதுக்கு வந்து நம்மளோட ஜெயோபோட ஒய்ஃப் வந்து நானும் தான் நினைத்தேன் நீயும் 7 பிள்ளைகளை பெற்றெடுப்பாய் என்று, நீ 2 தான் பெற்றிருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து பக்கன்னு சிரித்து விளாண்டிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஜெயோபோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, வயனால் தான் நாம் அனைவரும் இப்போது சந்தித்திருக்கிறோம். இரு சாம்ராஜ்யங்களையும் ஒன்றிணைத்து விட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆரமோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கு மட்டும் ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் நம்ம இரு சாம்ராஜ்யங்களின் ரத்தங்களும் கலந்துவிடும், அனைத்தும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆரமோட ஒய்ஃப் வந்து ஜெயோபோட ஒய்ஃபை பார்த்து கேட்குறாங்க, அவர்கள் இருவரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜெயோபோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் இவங்களுக்கும் இன்னும் லைஃப் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, இப்போதைக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி ஜெயோபோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. என்னதான் யூங்கி வந்து வெளியே பார்ப்பதற்கு கல் போல இருந்தாலும் அவருக்குள்ளும் ஈரம் இருக்கிறது. இப்படியே இருந்து கொண்டிருந்தால் எப்போது தான் நமது சாம்ராஜ்யத்துக்கு வாரிசு வருவது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளோட யூன் வந்துட்டு அங்கே வர்றா. இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி இந்த திருவாதிரைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சுமங்கலி விரதமாக ஹஸ்பண்டுக்காக வந்து வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்க இல்லையா ஒய்ஃபுங்கெல்லாம், அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் ஆக்சுவலி. அதனால இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நாளே வந்துட்டு ராயல் மீட்டிங்கும் வச்சுருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்தே வந்து அது செலிப்ரேட் பண்ணலாங்கிறது மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நம்மளோட மினி இருக்கா இல்லையா, மினி வந்துட்டு சாப்பிடல ஆக்சுவலி. அவள் வந்து விரதம் இருந்துகிட்ருக்கா, ஆனால் சீக்ரெட்டாக இருந்துகிட்ருக்கா. ஏன்னா வந்து அவள் விரதம் இருக்கிறா, யாருக்காக இருக்கிறான்னு சொல்லி கொஸ்டின் வரும். அதனால் அவள் வந்துட்டு சீக்ரெட்டாக விரதம் இருந்துகிட்ருக்கா. மினியோட அம்மா, நம்மளோட ஜெயோபோட ஒய்ஃப் வந்து என்ன சாப்பிட கொடுத்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி சமாளிச்சிட்ருக்கா. அப்போ வயன் வந்து கேட்குறா, ஏன் மினி உனக்கு பசிக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. வேணும்னு டீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறா. ஏன்னா அவளுக்கு தான் தெரியும்ல டேவங்க வந்து அவள் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, அதனால் கேட்குறா. இல்லை வயன், எனக்கு பசிக்கவில்லை, எனக்கு சற்று உடல்நிலை சரியில்லை, அதனால் எனக்கு பசிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்து நம்மளோட குயின் வந்து சொல்கிறாங்க, ஒழுங்காக சாப்பிடவில்லை என்றால் மெலிந்து போய்விடுவாய், ஏற்கனவே நீ பார்ப்பதுக்கு ஏதோ தென்னை மரத்திற்கு கை கால் முளைத்தது போல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு வந்துட்டு நம்மளோட மினி வந்து ஐஸ் ரோல் பண்ணுறா. எனக்கு பசிக்கவில்லை என்றால் விடுங்களம்மா அப்படின்னு சொல்கிறா. அப்போது வயன் வந்து சொல்கிறா, ஆமாம், அவள் நாளை சாப்பிடுவாள், அவளுக்கு ஏதோ நோய் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறா. இப்போது நோயா அப்படின்னு சொல்லி நம்மளோட குயின் வந்து கேட்குறாங்க. காதல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மெதுவாக ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி நம்மளோட குயின் வந்து கேட்குறாங்க. ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி வயன் வந்து சொல்லிடுறா. அப்புறம் வயன் வந்து அவளோட ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்களோட அண்ணிங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. போனோடனே அவங்க 2 பேர்த்தையுமே வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறா.
இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரியும். பட் அங்கே வந்து அரசியல் மீட்டிங்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்தனால வயனை வந்து வெளியிலவே விட்டுருக்க மாட்டாங்க. வயன் வந்து எப்படின்னா கிம் டைனாஸ்டியில் இருக்கும்போதும் வயனை வந்து எந்த ஆண் மகனும் பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மின் டைனாஸ்டிக் வந்ததுக்கப்புறமும் அப்படி தான். ஏன்னா வயன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல். அங்கே அரசியல் பேசுகிற இடத்துல அவங்க கிராஸ் ஆகி போகிற வரைக்கும் வயனை வந்து வெளியவே விடலை. இப்போ எல்லோரும் உள்ளே போய் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த அந்த அரசியல் கூட்டம்லாம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்துட்டு வயன் வந்து அவங்க அண்ணிங்களே போய் பார்க்குறா. போய் பார்த்தா அவங்க 2 பேரையும் போய் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்போது வந்து நம்மளோட சாய் கேட்குறாங்க, நீ நலம் தானே வயன், நன்றாக இருக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் நன்றாக இருக்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்லி அவ்வளோ சிரிச்சிட்டே சொல்கிறா. இவங்க என்னை நன்றாக பார்த்துக்கொள்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னவர் என்னை அவரது இமைக்குள் வைத்து பார்த்துக்கொள்கிறார், என்னை தாங்குகிறார், என்னை பத்திரமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்கிறா. சொன்னோன்னா வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்குமே பயங்கர ஹாப்பி. சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஆரமோட ஒய்ஃபோட முகத்தில் வந்து அந்த சிரிப்பு வந்துட்டு மறுபடியும் ஆஃப் ஆகுது. ஏன்னா அவங்களோட ஒரு ஒரு சீக்ரெட் இருக்குது, அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் மூட் ஆஃப் ஆகுறாங்க. அப்போது அந்த விரதத்துக்கு வந்து இந்த பூஜையெல்லாம் செய்வாங்கள்ல, அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் வந்து அங்கே தான் இருக்காங்க. அப்போது நம்மளோட ஜேகேயோட அம்மாவுமே அங்கே வராங்க. ஜேகேயோட அம்மா வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, மின் யூங்கியோட சித்தி, அவங்களுமே வந்து அங்கே வராங்க. அப்போ வரும்போது ஜேகே வந்து எப்படின்னா அவங்க அம்மாவை எப்போவுமே தனியாகவே விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க அம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஜேகே வந்து அவங்க கூடயே தான் இருப்பாங்க. ஏன்னா யாராவது ஏதாவது சொல்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. யூங்கியோட அம்மா வந்து அவங்கள ரொம்பவே காயப்படுத்துவாங்க. எல்லாரும் முன்னாடியே வச்சு எப்படி சொல்கிறதுனா மரியாதை இல்லாமல் பேசிடுவாங்க. அதனால் ஜேகே வந்து அவங்க அம்மா கூடவே தான் இருப்பார் எப்போவுமே. ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக எப்போவுமே அவங்க அம்மா கூட தான் இருப்பார். சரி செகண்ட் ஒய்ஃப்னு எல்லாம் திட்ட தான் செய்வாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன் அப்படின்லாம் இருக்க மாட்டார். ரொம்பவே அவங்க அம்மா மேலே கன்சர்ன், அவங்க அம்மா கூடவே தான் எப்போவுமே இருப்பார். அப்போது நம்மளோட நாண்டியும் வந்திருக்காங்க. ஏன்னா ஃபேமிலியோடு தானே எல்லாருமே வந்திருக்காங்க, அதனால் நம்மளோட நாண்டியும் வந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜேகே வந்து அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி கூட்டு வந்து இந்த குயின்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜேகேவும் அவங்களோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகேவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, ஜங்குக் அப்படின்னோடனே சொல்லுங்களம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸில் கேட்குறாரு. எப்போவுமே அவங்க அம்மா கிட்ட அவர் அப்படி தான் பேசுவார். சொல்லுங்களம்மா அப்படிங்கிறாரு. உன்னதா அண்ணன் உங்களுக்கு திருமணமாகி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாரு. நான் எதுவும் சொல்லவில்லை, நீ நீ உனக்கு பிடித்தவர் யாராக இருந்தாலும் திருமணம் செய்து கூட்டி வா, எனக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. நீ உனக்கு பிடித்திருந்தால் போதும், யாரை வேண்டுமானாலும் உன் மனைவியாக அழைத்து வா, நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜங்குக்கு வந்து அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிக்கிறாரு. ஏன்னா ஜங்குக்கு வந்து நாண்டி மேலே ஒரு ஸ்பார்க் இருக்குது, லைட்டாக ஒரு ஒரு இது தான் இருக்குது. ஆனால் நாண்டியை வந்துட்டு அவரால் கண்டிப்பாக கேட்க முடியாது. ஏன்னா ஆரம் வந்து கொடுக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் அவர் ராயல் பிளட் இல்லை அப்படிங்கிறதுனால நாண்டியை கேட்க போகிறதுக்கே அவருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க அம்மாவை பற்றி அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே தயக்கம் இருக்குது. அதனால் அவர் ஒரு கல்யாணத்தை பற்றி இப்போதைக்கு யோசிக்கலை. அவங்க அம்மா வந்துட்டு அவரை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. யார் உனக்கு பிடித்தது யார் என்று சொல், நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்காரு. அப்போது நம்மளோட நாண்டி அங்கே வராங்க. ஆண்டி அங்கே வந்தோடனே ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்ட வந்து சாஃப்டாக அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் இந்த அரசவையிலலாம் வந்து வயனுக்காக அவங்க அண்ணா கூட சேர்ந்து மழுக்கு நின்னாங்க இல்லையா, அவங்க அண்ணா கூட சேர்ந்து கிம் பிரதர்ஸ் கிட்ட மழுக்கு நிற்கும் போதெல்லாம் பயங்கர ஜைஜான்டிக்காக பயங்கர மேன்லியான வாய்ஸில் மேஸ்குலைனாக இருந்திருப்பார். எப்படின்னா ரொம்ப ரொம்ப ரூடாக தான் வந்துட்டு நாண்டிக்கிட்டையுமே வந்து பேசியிருப்பார். இந்த வயனுக்காக வந்து கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா நாண்டி, அந்த ரகசிய வழியெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. பட் இருந்தாலுமே வந்து எப்படி சொல்கிறது, ஜங்குக்குன்னா
அவ்வளோ இப்படி ஒரு சைடு இருக்குது, ஜங்குக்கு இப்படி ஒரு சைடு இருக்குன்னே வந்து நாண்டிக்கு வந்து தெரியாது. அவங்க அம்மா கிட்ட சாஃப்டாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறத நின்று நாண்டி வந்து ரசித்து பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா ஏன்னா அவர் வந்து அப்படியே தலையை ஆட்டி ஆட்டி க்யூட்டாக ஒரு மாதிரி குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதை வந்துட்டு ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு இருக்கா. அப்போது நம்மளோட ஜங்குக்கு வந்து அவளை பார்த்து ஒரு ஸ்மெக் பண்ணுறாரு. என்ன, கிம் டைனஸ்டின் காற்று இந்த பக்கம் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்மளோட நாண்டி சொல்கிறா, தாமும் தம் அண்ணன்களும் செய்த வேலையால் தான் நாங்கள் இங்கே வருமாறு ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்மளோட ஜங்குக்கு சொல்கிறாரு, நாங்கள் என்ன செய்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நாண்டி சொல்கிறா, லீ டைனஸ்டி மற்றும் பேக்ஜி டைனஸ்டியிடம் சமாதானமாக போக சொன்னால் உங்கள் அண்ணன் என்னமோ வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறார். ஏன் சமாதானம் என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தமே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நாண்டி வந்துட்டு கேட்குறா. சமாதானம், அதன் பிறகு சாந்தி, மோட்சம், இதை பற்றி எல்லாம் கையாலாகாதவர்களும் கோழைகளும் தான் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. சொன்னவொன்னே நாண்டிக்கு செம்மையாக சுருக்குன்னு கோவம் வந்துடுது. அவங்க அப்பாங்களையும் சித்தப்பாங்களை பற்றி இப்படி பேசினதுக்கு நாண்டி வந்துட்டு சொல்கிறா, அமைதி என்பது கோழைத்தனம் அல்ல, இது கூட இவ்வளவு வளர்ந்திருக்கிறீர்கள், தமக்கு இது கூட தெரியவில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போது உனது அண்ணன்கள் பேராசைப்பட்டு எமது நிலங்களை அபகரிக்க செயல்பட்டதால் தான் நாங்கள் இப்போது வயனை அபகரித்து வந்து எங்கள் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தோம். அபகரிப்பது உங்கள் குல வழக்கம், அது எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாண்டி சொல்கிறா. ஜங்குக்கு வந்துட்டு பதிலுக்கு வந்துட்டு அவங்கள பற்றி பேச, நாண்டி இவங்கள பற்றி பேச, நாண்டி வந்து ஒரு வார்த்தையை விட்டுறா. என்னென்னா, காட்டு மிராண்டித்தனம் உங்கள் குடும்பத்தின் ரத்தத்திலே ஊறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா. சொன்ன உடனே ஜங்குக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. என்ன சொன்னால், என்ன தைரியம் இருந்தாலும் இப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அந்த இடம் லைட்டாக அப்படியே ஷேக் ஆகுது. நாண்டி ஜர்க்காயிட்டா. அப்போது நம்மளோட ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கோட காது பிடிச்சி செம்மையாக திருப்புறாங்க. என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய், ஒரு பெண் பிள்ளையிடம் இப்படியா பேசுவாய், நான் இதைத்தான் உனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தேனா அப்படிங்கிற மாதிரி காது பிடிச்சி செம்மையாக திருப்புறாங்க. ஜங்குக்கு வந்து அம்மா வலிக்கிறதம்மா அப்படிங்கிறாரு. போர்க்களத்துக்கு சென்று வெட்டு வாங்கி விட்டு வருவாய், இப்போது நான் காதை திருப்புவது வலிக்கிறதா? பெண்களிடம் இப்படி குரலை வசதி பேசக்கூடாது, அவர்களிடம் மென்மையாகத்தான் பேச வேண்டும், புரிஞ்சதா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவொன்னே புரிகிறதம்மா, காதை விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு மேலே கிளி பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. இந்த ஆண்டிக்கு வந்துட்டு சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. உன்னை வந்து கவனித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு போகிறாரு. கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாண்டியும் சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் வந்துட்டு அப்படின்ட்டு போகிறாரு. நாண்டி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. 2 பேருக்கும் அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜங்குக்கோட அம்மாவுக்கு வந்துட்டு நம்மளோட வயனை பார்க்கணுன்னு சொல்லி ஆசை. இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஜங்குக்கோட அம்மா வயனை பார்த்ததே இல்லை. புது மருமக இல்லையா, எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை. ஆனால் வந்து இவங்களோட அம்மா அங்கே இருந்ததுனால ஜங்குக்கோட அம்மா வந்து அங்கே வந்திருக்கவே மாட்டாங்க. அப்போது வயனை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி முன்னாடி போய் அங்கே போய் நிற்கிறாங்க. நிற்கும்போது இந்த பூஜைக்காக அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இருக்கும்போது வயனை சுற்றி இந்த குவீன்ஸு, அதுக்கப்புறம் அந்த மெய்டெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அதனால் வந்து வயனை பார்க்க முடியல. பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட போகிறாங்க. கிட்ட போனோன்னே இவங்களோட அம்மா வந்துட்டாங்க. இவங்களோட அம்மா வந்துட்டு ஜங்குக்கோட அம்மாவை பார்த்து, எத்தனை முறை சொன்னாலும் சில ஜென்மங்கள் திருந்துவதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்கிற ஒரு மெய்டு கிட்ட சொல்கிறாங்க. இவளின் ராசியால் தான் என்னை விட்டு பிரிந்து பரலோகம் சென்று விட்டார். அவரை இழந்து நானும் இத்தனை வருடங்கள் வாடிக்கொண்டிருக்கிறேன். இப்போது இவளது கெட்ட ராசியை பரப்புவதற்கு இங்கும் வந்து விட்டாள். இவளால் தான் இந்த ராஜ்யத்திற்கு கேடு பிடித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா வந்துட்டு ஜங்குக்கு இது நல்லாவே கேட்குது. அவர் அப்படியே கண்ணை இறுக்கமாக மூடி ஓப்பன் பண்ணுறாரு. அவ்வளோ கோவம் வருது ஜங்குக்கு. பட் இவங்களோட அம்மாவை அவரால் எதுவுமே சொல்ல முடியாது. இவங்க ஆக்சுவலி வந்துட்டு ஜங்குக்கோட அம்மாவை அம்மானு தான் கூப்பிடுவார். இவங்க வந்து ஜங்குக்கோட அம்மாவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவார், அவங்கக்கிட்ட பேசுவார், நல்ல விதமாக தான் நடந்துக்குவார். பட் இவங்களோட அம்மா வந்து சுத்தமாக ஜங்குக்கோட அம்மாவை மதிக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப இப்படி தான் ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க. ஜங்குக்கால் இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க அம்மா கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறத தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்போது
இதை வந்து நம்மளோட நாண்டி பார்த்துடுறான். நாண்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது எப்படி சொல்கிறது, அவளால் எதுவுமே பேச முடியாது. அவளும் விருந்தாளி, ஸோ அவளும் எதுவுமே பேச முடியல. வயனுக்கு இங்கே எதுவுமே நடக்கதே தெரியல. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு வந்து இவங்க சொன்னது கேட்கல, பட் ஜங்குக்கு கேட்டுருச்சு. ஏன்னா அவங்களுக்கு கேட்கணுங்கிற மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க, அதனால கேட்டுருச்சு. அப்போ இவங்களோட அம்மா வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சேட் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவங்களுக்கு வந்து இவங்களோட ஒய்ஃபை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்பவே ஆசை. வந்த உடனே பார்க்க வேணாம், பட் இப்போயாவது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையோடு தான் வந்து வந்திருப்பாங்க. ஆனால் இவங்களோட அம்மா அப்படி சொன்னது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அங்கேருந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறாங்க. ஜங்குக்கு வந்து அவங்க அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஜங்குக்கு வந்து அவங்க கூடவே போயிட்டு பக்கத்தில் கையை பிடிச்சி உட்காந்துக்கிறாரு. அம்மா எதற்காக அம்மா அங்கே சென்றீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒரு மாதிரி அழுகிற வாய்ஸில் கேட்குறாரு. ஒன்றுமில்லை ஜங்குக்கா, இவங்க என் மனைவியை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். பரவாயில்லை, அப்புறமாக பார்த்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே நான் அழைத்து வருகிறேன் அம்மா, பிறகு பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்னவொடனே வந்துட்டு ஜங்குக்கோட அம்மாவும் வந்துட்டு அவங்களுக்கு அழுக வருது, பட் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட தலையில் வந்து பேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நீ செல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களோட அம்மா வந்துட்டு ஒரு மூலையில் வந்து உட்காந்துட்டாங்க, அமைதியாக வந்து உட்காந்துட்டாங்க. எப்படின்னா இது அடிக்கடி நடக்கும், பட் கொஞ்சம் வருஷமாக அவங்க அம்மா வந்து எதுவும் சொல்லாமல் இருந்தாங்க. இப்போது வேணும்னே சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி சொன்ன மாதிரி பயங்கரமாக சொல்லி விட்டாங்க. அது வந்து இவங்களோட அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க. அப்போ வந்து நம்மளோட நாண்டி என்ன பண்ணுறா அப்படின்னா, வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு உன்னை ஒருவர் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வயனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மாவை இவங்க வந்து ரொம்ப பாசமாக கூப்பிடுறாங்க. நாண்டி கூப்பிட்டுட்டு, அம்மா இவர் தான் இவங்க என் மனைவி, இவரோட பேர் வயன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் கூப்பிட்டு காட்டுறாங்க. காட்டினவொடனே இவங்களோட அம்மாவுக்கு வந்து ஹாப்பி, நல்லா சிரிக்கிறாங்க. நீ தான் வயனா, அழகாகத்தான் இருக்கிறாய். ஆமாம், இவங்க முதலில் எப்போது பார்த்தாய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு வயனும் வந்துட்டு எல்லாமே சொல்கிறா. அந்த மாதிரி அவரை நான் பார்த்தேன், பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கல்யாணம் பிரச்சனையாக தான் இருந்தது, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவளுமே நல்லா பேசுகிறா, மரியாதை கொடுக்குறா. ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தவொடனே வயன் வந்து போ பண்ணிவிட்டு மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பேசவே ஆரம்பிக்கிறா. அப்போது இவங்களோட அம்மா வந்துட்டு சரி நல்ல பொண்ணாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. அப்போது நாண்டி வந்து வயனை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது, பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஜேகே வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து இவ எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நினச்சாலுமே, பட் நமக்கு மட்டும் கேட்டதை வந்துட்டு இவ இப்போ இவ்வளோ கேட்டு இப்படி பண்ணியிருக்காளே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. பட் நம்ம மேலே கரிசனம் காட்டுறதுக்கு இவ யார் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நீ யார் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜேகேயோட அம்மா வந்துட்டு நாண்டியை பார்த்து கேட்குறாங்க. நாண்டி வந்து சொல்கிறா, நான் வந்து சக்கரவர்த்தியின் மகள், எனது பெயர் வந்து நந்தினி நாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து ஜேகேயோட அம்மா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து இதை வந்துட்டு பார்க்குறா. அவள் வந்து எப்படின்னா நாண்டி வந்து ரொம்பவே பொலைட்டாக பேசுகிறா. அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப பொலைட்டாக ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறா. அது வந்து ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா டோலியா, அதாவது ஜேயோட ஒய்ஃபுமே வந்து ஜங்குக்கோட அம்மா கிட்ட ரொம்ப பொலைட்டாக தான் பேசுவாங்க. எப்படி இவங்களோட அம்மா மதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஜங்குக்கோட அம்மாவையும் மதிப்பாங்க. அவங்க அன்னைக்கு அடுத்து இவ தான் நாண்டி தான் வந்து இவ்வளோ மரியாதையாக, நாண்டியும் வயனும் தான் வந்து இவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க. அந்த விஷயத்தில் வந்துட்டு ஜேகேக்கு வந்து நாண்டி ரொம்பவே பிடிச்சிருது. நாண்டியுமே வந்துட்டு ஜங்குக்கு மேலே ஒரு இனம் புரியாத பாசம் வந்துருச்சு.
அவங்க அம்மாவை பார்த்துக்கிறத பார்த்து அப்போ நம்மளையும் இந்த மாதிரி பார்த்துக்குவான்ல அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே காதல் வந்துடக்கூடாதுன்னு அவளே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தா. எப்படினாலும் ஏற்கனவே அவங்க பையனுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆனதுனால ரெண்டு தேசத்துலேயும் நிறைய பிரச்சனை. அவங்க அப்பாங்க சித்தப்பாங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. பட் இப்போது நம்மளும் இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு போகிறதா நோ சான்ஸ் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி அவளே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. பட் இப்போது வந்து என்னாச்சுன்னா ஜங்குக்கு மேலே நம்மளோட நாண்டிக்கு காதல் வந்துருச்சு. இப்போது டைம் ஸ்கிப்ஸ் இங்கே வந்து நல்லா பூஜையெல்லாம் நடந்துட்டு எல்லாம் பிரசாதம்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா விரதம்லாம் முடிஞ்சுது. நம்மளோட வயன் வந்து இவங்களுக்காக விரதம் இருந்திருப்பா. குயின்ஸ் எல்லாம் வந்து கிங்ஸ்க்காக விரதம் இருந்திருப்பாங்க. அப்புறம் நம்மளோட மினி வந்து அவங்களுக்காக விரதம் இருந்திருப்பா. அந்த சீனை வந்து தனியாக பார்ப்போம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட சில்வண்டுகளெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. யாருன்னா நம்மளோட யூன், நம்மளோட மினி, வயன், அப்புறம் நாண்டி எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்ருக்காங்க. எல்லாம் பேசி கலகலன்னு சிரிச்சிட்ருக்குறாங்க. அப்போது யூனை பற்றி வந்து நம்மளோட வயன் வந்து சொல்கிறா, இதுதான் யூன் நாண்டி பார்த்துக்கோ, இவங்க 2 பேரும் தான் என் கூடவே இருக்காங்க. எனக்கு வந்து நான் தனியாக இருக்கும்போது ஃபீல் ஆகும்போதெல்லாம் இவங்க 2 பேரும் தான் என் கூடவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாண்டிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. நாண்டியும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுமே வந்து க்ரீட் பண்ணுறா. எல்லோரும் பேசுகிறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மினியை வந்துட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உன்னவருக்காக நீ விரதம் இருக்கிறாய் தானே, அவர் வந்து அவரை பார்க்கும் வரையில் இப்போது நீ சாப்பிட மாட்டாய் தானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. மினி வந்துட்டு ப்ளஷ் பண்ணிகிட்டு இருக்கா. நான் விரதம் இருக்கத்தான் செய்கிறேன். அவரவர்களின் கணவனை நினைத்து விரதம் இருக்கிறார்கள். நான் என் வருங்கால கணவனை நினைத்து விரதம் இருக்கிறேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் நான் விரதம் இருப்பதை யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஜிமினா அங்கே வராரு. அதாவது கூட்டமாக பொண்ணுங்க இருந்தாலே நம்ம தலைவனுக்கு வந்துட்டு வேறு எங்கேயும் இருக்க முடியாது, அங்கே வராரு. அப்போது நம்மளோட யூனை பார்த்து ஜிமினா கேட்குறாரு, தேவி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசாதத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தவொடனே யூன் வந்து இப்படியே பம்பாஸ்டிக் சைடு லுக் விடுறாங்க, என்ன அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஜிமின் வந்து சொல்கிறாரு, நீ விரதமாக இருந்திருப்பா தானே எனக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டவுடனே யூன் வந்து இப்படியே பார்க்குறா. நான் எதற்கு விரதம் இருக்க வேண்டும், அதுவும் உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கேட்டவுடனே வயனு அப்புறம் நாண்டி அப்புறம் மினி எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. அப்போது நீ எனக்காக விரதம் இருக்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நிச்சயம் இல்லை அப்படிங்கிறாவ. சொன்னவொன்னே வந்துட்டு ஜிம்னா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு பக்கம் நோஸ் கட் ஆகிடுச்சு, ஏதோ பொண்ணுங்க முன்னாடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி அதை எப்படிலாம் சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் சமாளிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஜேகே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஜேகேயும் ஜிம்மினும் வந்துட்டு சிரித்து பேசி ஒருத்தர் டீஸ் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படி பேசிகிட்டு இருக்கிறத வந்துட்டு நம்மளோட கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இவர்கள் இருவரையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து கேட்குறா. அப்போது நம்மளோட யூன் சொல்கிறா, ஒருவர் பேசவே மாட்டார், ஒருவர் வாயை திறந்தால் மூடவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னவொன்னே வந்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறம் நாண்டி பதிலுக்கு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறா, ஒருவர் பனைமரம் போல் வளர்ந்துருக்கிறார், ஒருவர் வாழை மரம் போல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாண்டி சொல்கிறா. அப்புறம் மினி வந்துட்டு எனது என் நாட்டு இளவரசர்களை பற்றி, எனது சித்தப்பாக்களை பற்றி என்னிடமே பேசிக்கொண்டு இருக்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மினி வந்து சொல்கிறா. சொன்னவொடனே உண்மையே சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ மீட்டிங் முடிஞ்சு மின் பிரதர்ஸ் முன்னாடியே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கிம் பிரதர்ஸ் வராங்க. கிம் பிரதர்ஸ் வெளில வந்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேயாங் தான் வந்து வயனை பார்க்குறாரு. ஓடி வராரு, பக்கத்தில் ஓடி வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு.
வந்தவொடனே திரும்பி பார்க்குறா. தேவங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தேவங்கா வந்து ஹக் பண்ணிக்கிறா. தேவங்கமே வந்துட்டு அன்போடு ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு, வயன் நன்றாக இருக்கிறாயா, இங்கே எல்லாம் நலம் தானே, நீ பத்திரமாக இருக்கிறாய் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவுடனே, நான் நலமாக இருக்கிறேன் அண்ணா, நான் தான் சொன்னேன் இல்லையா உன்னிடம், நான் ஒருவரை காதலிக்கிறேன், எனக்கு ஒருவரை பிடித்திருக்கிறது என்று, அவரைத்தான் நான் கரம் பிடித்திருக்கிறேன். நீ மணமேடையில் அமர்ந்திருக்கும் போது உன் முகத்தை கண்டேன், அப்போது எனக்கு தெரிந்தது அப்படிங்கிற மாதிரி டயாங் சொல்கிறாரு. டயாங் சொன்னோன்னா வந்துட்டு வயன் ப்ளஷ் ஆகிறா. நலம் தானே, நன்றாக இருக்கிறாய் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்புறமா டயாங்கா, என்னிடம் பேசியது போதும், உனக்காக ஒரு இதயம் அங்கே துடித்து கொண்டிருக்கிறது, மேலே செல் மாட மாளிகைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாரு. ப்ளஷ் ஆகிட்டு, மினி எங்கே காத்திருக்கிறாளா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து கேட்குறாரு. உனக்காக தான், காலையிலேருந்து உணவு உண்ணாமல் உனக்காக தான் காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வயன் வந்து சொல்கிறா. சொன்ன உடனே டயாங் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு மினியை பார்க்குறக்காக போகிறாரு. அப்போம்போது நம்மளோட யூன் கேட்குறா, இவர்கள் இருவரும் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போது அவர்கள் இருவரும் எனது அண்ணன்கள், இப்போது போனானே அவன் என்னோடன் பிறந்த இரட்டை பிறவி, அவனும் என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி வயன் வந்து சொல்கிறா. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே நிமிந்து பார்க்குறா. ஏன்னா யூன் வந்து ரொம்ப குட்டி. இப்போ போனவங்க 3 பேருமே வந்து செம்ம ஹைட்டு. அப்போது அயன் வந்து ஆக்சுவலி அவங்கக்கிட்டேயுமே பேசியிருப்பா, ஆரம்பிக்கிட்டேயுமே வந்து பேசியிருப்பா, ஜின்கிட்டேயுமே வந்து பேசியிருப்பா, அவங்களுமே வந்து கேட்டிருப்பாங்க, அவங்கக்கிட்டேயுமே வந்து அயன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறமா வந்து வயன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, யூன்கிட்ட ஒன்று சொல்கிறா. என்னென்னா, அவர்கள் இருவரும் என் அண்ணனும் மினியும் வந்து மேலே பேசி கொண்டிருப்பார்கள், நீ கொஞ்சம் அங்கே யாரும் வராமல் பார்த்துக்கொள்கிறாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொன்ன உடனே, என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி யூன் கேட்குறா. அப்போது, தயவுசெய்து எனக்கு இந்த உதவியை செய்ய, என்னை இங்கே எல்லாரும் தேடுவார்கள், இல்லை என்றால் நானே போய் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்வாள். வேண்டாம், தமது அரசர் வந்து விட்டால் தம்மை தேடி கண்டிப்பாக இந்த அரண்மனையே 2ஆக்கி விடுவார், நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யூன் சொல்லிட்டு கிளம்புறா. மேலே போய் பார்த்தா நம்மளோட டயாங் வந்து மினி எங்கேன்னு சொல்லி சுற்றி பார்த்துட்ருக்காரு. மினி வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃப் பண்ணுறா இருட்டுக்குள்ளே நின்றுட்டு. அப்போ டயாங் வேகமாக போகிறாரு. போயிட்டு ஒரு நிமிஷம் மினியோட மூஞ்சி உத்து பார்க்குறாரு, அது மினி தானான்னு. பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஹாப்பி. மினியை பார்த்தோன்னே இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து இப்படி சடனாக இப்படி கிஸ் பண்ணுவாருன்னு சொல்லி மினி எதிர்பார்த்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அப்போது நம்மளோட டயாங் வந்துட்டு அவளை ஃபஸ்ட்டு பேசவே விடாமல் பச்சக்குன்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. பயங்கரமாக மூச்சு விட முடியாத அளவுக்கு கொடுக்குறாரு. அப்போது நம்மளோட மினி வந்துட்டு, அரசே மூச்சு விட முடியவில்லை, தயக்கூர்ந்து ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோடனே டயாங் வந்துட்டு ஒரு நிமிஷம் நிற்கிறாரு. கரெக்டாக ஒரு நிமிஷம் நின்றுட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்புறமா மினியும் வந்துட்டு அந்த கிஸில் மெல்ட் ஆகிட்டா. ஏதோ கிச்சு அங்கேருந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. யூன் வந்து வெளியில் நின்றுட்டு காவல் வேலை பார்த்துட்ருக்கா. தேவியே, உன்னை எவ்வளவு நினைத்து கொண்டிருந்தேன் என்று உனக்கு தெரியுமா? நான் உன்னை பார்க்காமல் மூச்சு விடக்கூட முடியவில்லையடி அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமாக பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு அவளோட லிப்ஸை விடாமல் பிடிச்சி பைட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பர் லிப்ஸ் லோவர் லிப்ஸ்னு மாற்றி பைட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது டயாங்க வந்துட்டு கையை வச்சு ஒரு நிமிஷம் தடுக்கிறா. நான் காலையிலிருந்து உணவு கூட அருந்தவில்லை இளவரசே, இப்படி நீங்கள் செய்து கொண்டிருந்தால் நான் இங்கேயே மயங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இல்லை, நீ மயங்க மாட்டா எடி அப்படின்னு சொல்லி மறுபடியும் எழுத்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது, ஒரு நிமிடம், நான் பேச வேண்டும் புரிகிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொல் அப்படிங்கிற மாதிரி மூச்சு வாங்கிட்டே கேட்குறாரு, அவரோட லிப்ஸை வந்து வைப் பண்ணிட்டு. அப்போது நம்மளோட மினி வந்து சொல்கிறா, இளவரசே, வயனுக்கும் எனது சித்தப்பாவிற்கும் திருமணமாகிவிட்டது, அது உலகறிந்த விஷயம் அடி அப்படிங்கிறாரு. அப்போது அப்படின்னு சொல்லி முறைக்கிறா. அப்படின்னோடனே, நமது திருமணத்தை பற்றி நம்ம இப்போது பேசக்கூட முடியாது, இவ்வளவு பெரிய இடி விழுகும் என்று நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போது இப்போது நாம் ஒரே குடும்பமாகிவிட்டோம்,
நமது திருமணம் இதை விட சுலபமாக நடந்துவிடும் அப்படிங்கிற இந்த திருமணத்தை விட நம் திருமணம் சுலபமாக நடந்துவிடும் அப்படிங்கிறாரு. அதை வந்துட்டு மினி கேட்டுட்ருக்கா. இவங்க 2 பேரும் இவங்களோட ஃப்யூச்சர் பிளானை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது யூனுக்கு வந்துட்டு யூன் வந்துட்டு யாராவது பார்க்குறாங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கா. பின்னாலேருந்து ஒரு கை டபக்குன்னு யூனோட முடியை பிடிச்சி இழுக்குது. அப்போது யூன் வந்து திரும்பி பார்த்தா ஜிமின்னு. ஐயோ இவரா அப்படிங்கிற மாதிரி வந்து யூன் பார்க்குறா. ஐயோ இவரா அப்படிங்கிற மாதிரி யூன் வந்து பயப்படுறா. உள்ளே இவர்கள் 20 இருப்பது இவருக்கு தெரிந்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவரை எப்படியாவது இங்கேருந்து அழைத்து சென்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூன் வந்துட்டு ஜிம்னாவை பார்த்து தாம் இங்கே என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜிம்னா வந்துட்டு இதை நான் உன்னை பார்த்து கேட்க வேண்டும். இவ்வேளையில் இங்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் 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 காற்று வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா யூன் வந்துட்டு. அப்போது காற்று வாங்க வந்தாயா, உனது காதலனை பார்க்க வந்தா என்று சொல் அப்படிங்கிறாரு. எனக்கு காதலன் என்று யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லி தலையிலே அடிச்சுக்கிறா. அப்புறம் உள்ளேருந்து கீச்சின்னு வேறு ஏதோ சத்தம் கேட்குது. இன்னும் இது சத்தம் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்க போகிறாரு. அதுக்குள்ளே யூன் வந்துட்டு அவளோட ஹேர் முன்னாடி போட்டிருக்கிற ஹேர் எடுத்து பின்னாடி போட்டுட்டு எனக்கு ஒரு உதவி செய்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கேட்டவொடனே என்ன மாடுலேஷன் திடீர்னு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நினச்சிட்டு என்ன உதவி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு கவிதை எழுத கற்றுக்கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போது ஜிம்னா வந்துட்டு கவிதை எழுதவா, நம்ம தன்னால் வந்து வலையில் மாட்டுறாளே அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா பார்க்குறாரு. அப்போது இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு சொல்லிக் கொடுக்குறீர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பப்பி ஐஸை வச்சுட்டு ஒரு மாதிரி செட்யூசிங்காக கேட்குறா. கேட்டவுடனே ஜிம்னாக்கு ஒரு மாதிரி கிளம்பிக்குது. சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட லிப்ஸை லிக் பண்ணிவிட்டு பின்னாடியே போகிறாரு. இவனும் ஐயோ இவனை கூப்பிட்டு போகிறோமே என்ன பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே போகிறா. அப்புறமா ஜிம்னா அவ்வளோ போட்டு பாடுபடுத்தியிருப்பான். இப்படி பேசணும் அப்படி பேசணும், இந்த மாதிரி எழுதணும் அந்த மாதிரி எழுதணும்னு சொல்லி அவனோட திறமைங்களெல்லாம் சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, அவகிட்ட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணி ரம்மம் போட்டுட்ருக்கான். அவளும் வந்துட்டு அவங்க வெளில வந்திருப்பாங்களா இந்நேரம், ஐயோ போய் சேர்ந்தாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து நினச்சிட்டு இருக்கா. அப்போ வயன் வந்து போனவங்களை காணமே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு வயன் வந்து இப்போது அவங்கள தேடி கிளம்பிகிட்ருக்கா. யூகி வந்து என்னென்னா அரசியல் பேசுகிற இடத்துல தான் இருக்கார். என்னென்னா இந்த சைடு பார்த்தோன்னா ஆரம் சொன்னதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க லீ டைனாஸ்டியும் நம்மளோட பேக்ஜே டைனாஸ்டியும் வந்து கண்டிப்பாக ரிவெஞ்சுக்காக வருவாங்க. அவங்க என்ன தான் வந்து சமாதானமாக போக சொன்னாலுமே வந்து என்ன தான் கிம் பிரதர்ஸை வந்து யூங்கிக்கு பிடிக்கலைனாலுமே அவங்க சொன்னதில் ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்குது. அதை வந்து யூங்கி புரிஞ்சுட்டு அவரோட மென்கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும், லீ டைனாஸ்டி அப்புறம் வந்து பேக்ஜே டைனாஸ்டி நம்ம மேலே எப்போ வேணால் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த இடத்துல வந்து அந்த அரசியல் களம் அதில் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போது வயன் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதாவது இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்குல்ல, அங்கேருந்து வந்து கிளம்பிட்டா. அவங்களோட அண்ணங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்துட்டு உள்ளே போகிறா. அவங்க அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம டயாங்குமே வந்துட்டு மினியை மீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது கிம் டைனாஸ்டி சேர்ந்தவங்க எல்லோரும் ஒரு அறையில் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஆரம் ஜின் அப்புறம் 2 குயின்ஸ் அவங்க வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளது ஜென்ம ரகசியத்தை பேசாமல் நம்ம வயனின் ஜென்ம ரகசியத்தை பேசாமல் இவங்கிடம் சொல்லிவிடுவோம். இதை எத்தனை நாள் மறைத்து வைத்திருப்பது? அவர்களாக தெரிந்து கொண்டால் இது மிகப்பெரிய பிரச்சனைகள் போய் முடியும். இதை நாமே சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சாய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளோட ஆரம் சொல்கிறாங்க, இல்லை அவர்களின் பரம்பரை புத்தியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இல்லை தேவி, நாம் இப்படி சொல்லக்கூடாது. சொன்னோம் என்றால் யூங்கியால் வயனின் உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆரம் வந்து சொல்கிறாரு.
சொல்கிறத வந்துட்டு 2 பேருமே, அதாவது யூங்கி வந்து நம்மளோட டயாங் வந்து இதை ஒரு சைடுலேருந்து கேட்டுடுறாரு, நம்மளோட வயனுமே வந்து இதை வந்து ஒரு சைட்லேருந்து கேட்டுடுறாங்க. எனது பிறப்பின் ரகசியமா, எனது ஜென்ம ரகசியமா என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வயனுக்கு ஒரே க்யூரியஸ் ஆகுது. டயாங்குக்குமே ரொம்பவே க்யூரியஸ் ஆகுது. அப்போது ஆரம் வந்து சொல்கிறாரு, இந்த ரகசியத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் டயாங்கின் உயிருக்கும் வயனின் உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோன்னா வந்துட்டு டயாங் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு, என்ன ரகசியம் அண்ணா? எமது பிறப்பின் ரகசியமா, வயனின் பிறப்பின் ரகசியமா, என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டவொன்னே வந்துட்டு என்னமோ பேசி அவரை டைவர்ட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் டயாங் நல்லா கேட்டுட்டாரு. அதனால் அவர் ஷியோராக எனக்கு இப்போ சொல்லியே ஆகணும்னு சொல்லி நிற்கிறாரு. அப்போது ஆரம் வந்து அவரை காம் பண்ணிவிட்டு, நான் சொல்வேன், நேரம் வரும்போது நான் நிச்சயம் உன்னிடம் சொல்வேன், இப்போது என்னிடம் எதுவும் கேட்காது, இங்கு சுவர்களுக்கும் காது இருக்கும், யாராவது கேட்டுவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும், நாம் நம் தேசத்திற்கு போன பிறகு நேரம் வந்த பிறகு நான் உன்னிடம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காம் பண்ணுறாரு ஆரம் வந்து டயாங்க. அப்போ டயாங் வந்து ஒன்று சொல்கிறாரு, நான் கிம் டயாங், நான் சொல்கிறேன், எனது தங்கைக்கு மின் யூங்கியால் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் மின் யூங்கியை நிச்சயம் இந்த டயாங் கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது வயனோட ஐஸ் வந்து வைடாகுது. நம்மால் யூங்கிக்கு ஆபத்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அவள் வந்து பயப்படுறா. அப்போது டயாங் வந்து சொல்கிறாரு, ஆம், எனக்கு என்னுடன் பிறந்த எனது பாதி உயிர் வயன், அவளுக்கு மின் யூங்கி மட்டுமில்லை, யாரால் ஆபத்து வந்தாலும் நிச்சயம் அவர்களை உயிரோடு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, எனது பிறப்பின் ரகசியம் என்னவாக இருந்தாலும் சரி, இது மட்டும் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வயன் வந்து என்ன நிஜம் அப்படின்னு எதுவுமே அங்கே நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு அவள் வந்து உள்ளே வரா. என்ன நிஜம் அப்படின்ட்டு கேட்டுட்டு வரா. அப்போது டயாங் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்ஸி ஸ்மெயில் பண்ணிவிட்டு வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறம் எல்லோரும் வந்துட்டு அந்த இடத்துல நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. வயன் வந்து சொல்கிறா, நான் இங்கே பத்திரமாக இருக்கிறேன், நான் இங்கே நிம்மதியாக இருக்கிறேன், என்னை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம் அண்ணா அப்படின்னு சொல்லி பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே தூங்குறாங்க. அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அரசியல் மீட்டிங் வந்துட்டு யூங்கி வந்து இப்போ மீட்டிங்கில் தான் இருக்கார். எல்லாருமே வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒன் சைடு வந்து எல்லாருமே வந்து தூங்க போயிட்டாங்க. கிம் டைனாஸ்டியில் இருக்கிறவங்களாம் தூங்க போயிட்டாங்க. வயன் தூங்க போயிட்டா. அந்த விரதம் முடிஞ்சது இல்லையா, எல்லோரும் சாப்பிட்டாங்க இல்லையா, ஸோ எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. அப்போது வயன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த அரண்மனையில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, நம்மளோட டயாங் தான் யூங்கி இருக்கிற ஒரு டார்க்கான அறையில் வந்து நின்றுட்டு இருக்கார். அப்போ டயாங் வந்து ஒரு கொலை வெறியோட யூங்கியை பார்த்துட்டு இருக்காரு. யூங்கி பக்கத்தில் போகிறாரு டயாங். போயிட்டு அவளோட பெரிய ஸ்வாட் எடுத்து ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணுறாரு டயாங். எனது தங்கையை கொள்வாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு, எனது தங்கையும் சரி எனது குடும்பத்தையும் சரி உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி டயாங் வந்து பல்ல கடிச்சிட்டு சொல்லி யூங்கியோட கழுத்தை எடுத்துட்டு பயங்கரமாக வெட்டிடுறாரு. அப்புறம் அவரோட வயிற்றில் வந்து பயங்கரமாக கத்தியை வச்சு ஸ்வாடை வச்சு பஞ்ச் பண்ணி அந்த பக்கம் எடுக்கிறாரு. பயங்கரமான ஒரு ரத்த வெள்ளத்தில் யூங்கி வந்து கீழே சரிஞ்சு விழுகிறாரு.